இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப வரைக்கும் நாங்கிற வார்த்தை கூட எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. முதல் தடவையா நீங்க என் கணவர், நீங்க என்னோட அத்தை மாமா, இது என்னோட குடும்பம், இது என்னோட வீடு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்னோட லைஃப்ல எவ்வளவு சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. சொன்ன உங்களுக்கு புரியாது. தேங்க்ஸ்ங்க. தேங்க்யூ so much. இப்போத்துல இருந்த சந்தோஷத்துல கூட உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வரக்கூடாது. இங்க பாருமா அருந்ததி, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இவனோட டிசிப்ளின்ல இருந்து இந்த வீட்டை நீ தான் காப்பாற்றணும். இது என்னோட வீடு இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க குப்தா? இது என்னோட வீடு இல்லைன்னா பின்ன என்ன? அமிர்தா, அஞ்சலி, ஆனந்த், ஆகாஷ், 3 daysல ஆரோக்கு காரியம் வருது இல்ல, அதெல்லாம் நீயே. காலையில இருந்து பசங்க மேல கோபமா இருக்காரு. அருந்ததி அம்மா காரியத்தை நினைச்சு வேதனையில இருக்காரு. இப்ப போய் கையெழுத்து கேட்டா போடுவாரா? ஒரு நிமிஷமா. என்னாச்சு சார்? அது இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. பரவாயில்ல, சொல்லுங்க. காலையில சீக்கிரமா பசங்க எழுந்திருக்கலன்னு பிள்ளைங்க மேல கோவப்பட்டாரு. அதுவும் இல்லாம மனைவிக்கு காரியம்னு வேதனையில இருக்காரு. இப்ப புதுசா நல்ல கேர்டேக்கர் கிடைக்கணும்னு கவலையில இருக்காரு. இந்த சமயத்துல கையெழுத்துன்னு போய் கேட்டா அவர் என்ன சொல்வாரோன்னு நான் யோசிக்கிறேம்மா. அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு பிடிக்காது, ஒத்துக்கவும் மாட்டாரு. ஒருவேளை அவன் கஷ்டத்தை சொல்லி கையெழுத்து கேட்டாலும் கூட போடுவாரா போட மாட்டாரான்னு கூட தெரியல. ஒரு வேலை பண்றியா, ஒரு 2-3 நாள் கழிச்சு வா, அவர்கிட்ட நான் எப்படியாவது சொல்லி கையெழுத்து வாங்கிட்டேன். 3 நாள்னா மறுபடியும் அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப லேட் ஆயிடும்ல. சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கல்மா. லங்ஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. கேர்டேக்கர் யாருக்குங்க? வேற யாருக்குமா? நேத்து நீ பாத்திய அந்த 4 ஆண்டுகளுக்கு தான். தங்குறது சாப்பாடு எல்லாம் கொடுத்துருவாங்கம்மா. ஜஸ்ட் பசங்களை பாத்துக்கிட்டா போதும். அவங்க டைம் டேபிள் பிரகாரம் அவங்கள ரெடி பண்ணோம், அவ்வளவுதான். அந்த பொறுப்பையும் சாரி என் தலையில கட்டிட்டாரு. அம்மாடி, யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா சொல்றியாமா? சரிங்க சார். அம்மாடி, 3 நாள் கழிச்சு மறக்காம வந்துருமா? சரிங்க சார். இனிமே எந்த ஐடியாவும் நான் தர மாட்டேன். நாங்க பாட்டுக்குன்னு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா ஐடியா கொடைக்கானல் சொல்லி வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போனேன். ஜஸ்ட் மிஸ். டாடி கிட்ட யாருமே சொல்லல. சொல்லிருந்தா என்ன ஆயிருக்கும்? குள்ள கத்திரிக்கா, இன்னொரு தடவை ஐடியா கீடியான்னு கொடுத்தா அவ்வளவுதான் உன்ன. நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கல. நல்லா. இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது? உங்க எல்லாருக்கும் என்னையும் என் புத்திசாலித்தனத்தையும் பார்த்து பொறாம. சரி, இப்ப பிரச்சனை என்னால இல்ல, அந்த புதுசா வர படம் கேட்ட பார்த்து யோசிப்போம். இப்போ என்ன பண்றதுக்கா? ஒரு பக்கம் அப்பா கோவப்படுறாரு, அப்புறம் இந்த லீலாவோட சாடிசம், மனோஹரி ஆண்டி வர டார்ச்சரு.
தாத்தா பாட்டியோட அன்பு. இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா புதுசா இப்போ ஒரு கேர்டேக்கர் வேற. அப்போ நம்மள பாத்துக்கிட்டே இருக்கும்போதே நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. இதுல 24/7 நம்மளே பாத்துக்கிட்டு இருந்தா நம்ம என்ன ஆகும்? ஆமா, இப்ப அந்த கேர்டேக்கர் வந்துட்டா நம்ம அவ்வளோதான். எந்த கேர்டேக்கரையும் நம்ம வரவிட கூடாது. வந்தாலும் இங்க ஜாயின் பண்ண கூடாது. ஜாயின் பண்ணாலும் இங்க ரொம்ப நாள் இருக்க விடாம ஓடி போற மாதிரி செய்யணும். வந்தவங்க வந்தபடியே எப்படி ஓடி போறாங்கன்னு நம்ம வீட்ல யாருக்கும் புரியக்கூடாது. இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா செய்யலாம். ராஜேஷேனா, உனக்கு மிச்சம் 3 நாள் இருக்குன்னு சொன்னதுல இருந்து நீ இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கியே ஏன்? சோகமா இல்லாம உங்களை மாதிரி ஆடிக்கிட்டே வர்றதுக்கு அது என்ன என் பிறந்த வீடா இல்ல புகுந்த வீடா? நீங்க என்ன எனக்கு குட் நியூஸ் சொன்னீங்க நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு? எனக்கும் என் குடும்பத்துக்கும் இனிமே சம்பந்தமே கிடையாது, எல்லாத்தையும் அத்துக்கிட்டு மேல வந்துடணும்னு சொன்னீங்க. அதுக்காக தானே மகளே சந்தோஷமா இருக்கும் போதே மேல போயிடலாம்னு சொன்னேன். ஆனா நீ இத்தனை நாள் இருந்தது ஒரு கணக்கு, இதுக்கப்புறம் 3 நாள் நடக்க போறது ஒரு கணக்கு. நீ உயிரோட இருக்கும்போது தெரியாம இருந்தது, புரியாம இருந்தது, உன் கண்ணுல பார்க்காம இருந்தது எல்லாம் உனக்கு தெரிய போகுது. அதான் நான் சொல்றேன், மீதி இருக்கிற இந்த 3 நாளாவது நீ சந்தோஷமா இருக்கணும்னு. சந்தோஷமா எப்படி இருக்க முடியும்? என் புருஷன் கூட இருக்காரா? என் குழந்தைங்க எல்லாரும் பக்கத்திலே இருந்தாலும் அவங்களுக்கு தேவையானது பார்க்க முடியுதா? எதை பார்த்து நான் சந்தோஷமா இருக்கிறது? இத வேற நடுவுல கட்டி விட்டு சாவடிக்கிறாங்க. நிர்மலா, நிர்மலா, அப்பா காலையில எதுக்குங்க இப்படி கத்துறீங்க? இது எதுக்கு கட்டின? 2 நாளா உள்ள வரும்போதும் வெளியே போகும்போதும் இது இடிச்சுக்கிட்டே இருக்கு. நான் கட்டினங்க. இத பார்த்தா காத்து கருப்பு உள்ள வரக்கூடாதுன்னு கட்டின மாதிரி இருக்கு. வரக்கூடாத காத்து கருப்பு இருக்கிற பேயெல்லாம் வீட்டுக்குள்ள தானே இருக்கு. இதுல புதுசா வர்றதுக்கு என்ன இருக்கு? முதல்ல தேடு. குப்தா, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எல்லாம் அந்த கடவுளோட லீலை. கடவுளே, நீ இருக்க, நீ இருக்க.